இப்போ 2026 ஸோ நிறைய பேர் பார்த்தா போட்டிடுறாங்க ஓகேங்களா. அண்ணன் சீமானவனும் போட்டிடுறாரு. ஸோ 2021 தேர்தலில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவர் கட்சியும் பார்த்தா அங்கீகாரம் பெற்றுச்சு. 2026 அங்கீகாரம் பெறும்னு நினைக்கிறீங்களா? யாரை சொல்கிறீங்க? சீமான் அண்ணன். சீமானவர்களை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் வந்து நான் ஓட்டு போட்டது சீமான் அண்ணனுக்கு தான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசின வார்த்தை எல்லாருக்குமே நல்ல ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியிலையும் போய் வாய் வைக்கிறது நல்லா இல்லை. ஸோ அதனால் அவர்லாம் இந்த ஒரு சீட்டில் தனித்தானே போட்டிடுறாரு, தனித்து தான் போட்டிடுறாரு. பட் அடுத்தவங்கள வந்து குறை பேசுறது வந்து அது நல்லா இல்லை இல்லையா? இப்போ வந்து விஜய் அவரு தளபதியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒருத்தரையும் வந்து குறை சொல்றது வந்து அது நல்லா இல்லை. ஸோ அதனால இந்த காம்படிஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல எடுத்தீங்கன்னா 3 கட்சி மட்டும்தான், தாவேகா, டிஎம்கே, ஏடிஎம்கே. இந்த 3குள்ள தான் போட்டியே. அதுலேயும் ஓட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டுல மட்டும் தான் வெற்றி பெறுவாங்க. அது யார் வெற்றி பெறுவாங்கன்றது தெரியாது. ஆனா ஏடிஎம்கே கண்டிப்பா வெற்றி பெறும். ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா பிரிச்சு அப்படியே உடைஞ்சு போயிச்சாங்க. அது இருந்த காலம் அம்மா இருந்த பீரியட்ல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தாங்க. ஓபிஎஸ் கடைசியா வந்து சசிகலா அவங்க கூட சேர்ந்து ஒரு தெல்லுமுள்ளு பண்ணி மோசடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஐயா வந்ததுக்கப்புறம் எடப்பாடி ஐயா நல்லா தான் ஆட்சி பண்ணார், எல்லாமே சரிசமமாக பண்ணார். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்னால திரும்பி ஆட்சி மாறுற சூழ்நிலை வந்ததுனால ஏடிஎம்கே வந்துடுச்சு. ஸ்டாலின் ஐயா வந்தார், இந்த விஷயம்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அதனால் மட்டும்தான் ப்ராப்ளமே. இப்போ அவங்கவுங்க என்னென்னா ஒரு கட்சியிலையும் இந்த கட்சியில் மதிப்பு இல்லைன்றதுனால மட்டும்தான் இப்போ புதுசாக வர கட்சியில் போனாவது எனக்கு மதிப்பு இருக்குன்றதுனால மட்டும்தான் ஓபிஎஸ் ஐயா அதில் போயிருக்காரு, வேற எதுவும் கிடையாது. ஓகே, அதிமுக ஆட்சியில் என்னென்ன சலுகைலாம் கொடுத்தாங்க, என்னென்ன வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க, நிறைவேற்றப்பட்டது? இப்போ கொடுத்துருக்க சலுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு பஸ் ஆல்ரெடி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆண்களுக்கும் பஸ் இலவசம்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீன்னு சொல்றாரு ஒரு அமைச்சர், அது அசிங்கப்படுத்துறாரு. அசிங்கப்படுத்துறது இல்லைங்க. இப்போ இங்க இந்தியா தமிழ்நாடுன்னு பார்த்துட்டீங்கன்னா, தமிழ்நாடுன்னு இல்லை, நம்ம நாட்டுக்கு எல்லாமே ஒரே உரிமை மட்டும்தான். பெண் ஆணுலாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாருக்குமே சரி சமம்ன்றதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியாரையா கவர்மெண்ட் பஸ் வந்து எல்லாருக்குமே இலவசம் தான். அதை வந்து அவர் வந்து முடிவு பண்ணி அறிக்கையிட்டு இருக்காரு. அதுதான். பெண்கள் மட்டும் ஏன் போறீங்க, குடும்பத்தோட போங்க, அவ்வளவுதான். அப்படியே அந்த மாதிரி ஒரு டோன்ல சொல்றாரு. ஏன் அது ஒரு நல்லபடியா ஒரு இதுவா சொல்லாம பெண்கள் அவங்க மட்டும் தான் போகணும்? இதுவே நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. பெண்கள் மட்டும் போக வேண்டாம், ஆண்களுக்கும் இலவசம் சொல்றது நல்ல விஷயம் தானே. அதுதான், அது இலவசம் ஃப்ரீயா போங்கன்றது அதே தான் இப்போ மகளிருக்கும் சொன்னாங்க. மகளிர் வாகனம் வந்து இலவசம் சொன்னாங்க ஸ்டாலின். அதை மட்டும் ஏற்றுக்க தெரியுது, எடப்பாடி சொன்னா ஏற்றுக்க முடியாதா? இல்லை, அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தடை செஞ்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் சேர்ந்து சொல்லுங்களேன். ஐயா, நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிமுகவில் கொண்டு வந்தது தான் மடிக்கணனி, இலவச மடிக்கணனி. பெண்களுக்கு, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணனி கொடுத்தாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு வந்து சைக்கிள் இலவசமாக கொடுத்தாங்க. இது கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா. அதிமுக ஆட்சியில் மட்டும் தான் கொடுத்தாங்களே இது. ஓகேங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், ஸோ அவங்களுக்கு வாகனம் இலவசமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் இலவசமாக கொடுத்தாங்க. இவ்வளவும் எல்லாமே பண்ணது அதிமுக ஆட்சியில் மட்டும்தான். கல்யாணம் பண்ணதும் அதிமுக ஆட்சியில் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் பண்ணதை இப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க திமுக ஆட்சி. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இல்லை, தாலி வச்சலாம் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா ஸோ தாலிகள்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க, தாலி காசு மாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ படித்த மாணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு எல்லாமே கொடுத்துருந்தாங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கு. ஸோ திமுக ஆட்சியில் பார்த்தோன்னா அது எல்லாமே தடை செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? அதுதான், இதுலயே உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி வந்து நல்லபடியா பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஸோ இவ்வளவு சலுகையும் அதிமுக ஆட்சியில பண்ணிட்டு இப்ப திமுக ஆட்சி எல்லாத்தையும் சலுகையை நிறுத்துறாங்க அப்படின்னா ஸோ என்ன குறை சொல்றாங்கனாக்கா, ஸோ எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை பார்த்தீங்கன்னா சசிகலா காலில் பதவி வாங்கினாரு, அவர் துரோகம் செஞ்சவர். ஸோ அதனால அவருக்கு ஓட்டு போட்டு இந்த தயவுசெய்து யாரும் ஓட்டு போட வேணாம் அப்படின்றாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்லி விரும்புறீங்க? அன்னைக்கு காலில் பதவி வாங்கினவர் தான் அந்த ஆட்சி ஆண்டு நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு. இதே எதுவும் சொல்றதுதான் இப்பயும் அந்த ஆட்சி ஆண்டாருன்னா அவர் மக்களை நல்லபடியா காப்பாற்றுவாருன்றதா விஷயமே. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஓகே சார். அண்ணன் திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? திருமாவளவன் ஐயா நல்லா தான் இருந்தாரு, திமுகவோட கூட்டணி வச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன எப்படி இருக்காருன்னே தெரியல. இந்த எலெக்ஷன்ல எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ரீல்ஸும் வரல, இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு பொலிட்டிக்கலா அவரோட மெசேஜ் எதுவுமே நான் பார்க்கல சார் இது வரைக்கும். இப்போ போராட்டம் பண்ணாங்க, அது எதுக்காக பண்ணாங்கன்னே தெரியல.
போராட்டம் பண்றது அந்த ஒரு கான்செப்ட்ல மட்டும் தான் அவர் தெரிஞ்சாரே தவிர மற்றபடி எந்த விஷயத்திலுமே வந்து இந்த எலெக்ஷனுக்கு அவர் அதுல 1% எதனா போட்டிருந்தாரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு நடத்தினாங்க இல்லையா? ஸோ அது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அனைவரும் பேசப்படுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மது ஒழிப்பு நடத்துறாங்க தான் ஐயா. இது வரைக்கும் இத்தனை ஆட்சியிலையுமே மதுவை ஒழிப்புன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனால் நம்ம நாட்டில் அதை ஒழிக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு இதில் இருக்காங்க. மகளிர் இருக்கிறாங்க தான். அவங்க வந்து அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்டில் வீட்டு பக்கம் அந்த சைடில் இருக்கிற மதுக்கடையெல்லாம் மூட சொன்னாங்க. அதை மூடிட்டாங்க. வெளியே இருக்கிற மதுக்கடையில் அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே அதில் போக்குறதுக்கான ஒரு மருந்தாக அதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அதிமுக ஆட்சியில் ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய ஸோ நிறைய முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒயின் ஷாப்பு முன்னாடி வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, கருப்பு கொடி துணிலாம் மாட்டிக்கிட்டு. ஓகேங்களா? இது ஆட்சிக்கு அவங்க பிடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தோன்னா அது வந்து தடை செய்யாமல் இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? அதான் அவங்க ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குத்துற மாதிரி குத்திட்டு அதுலேருந்து பணத்தை எடுத்துட்டு திரும்பியும் அதை நான் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? இதுதான் விஷயமே. அவங்க வந்து அதை நான் தடை செய்வேன்னு சொல்றாங்க. சொல்றது மட்டும் தான் பேச்சே தவிர, பட் அதுலயும் அவங்க கமிஷன் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டிலுக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் எடுக்கிறாங்க. அந்த 10 ரூபாய் யாருக்கு போகுது? இவங்களுக்கு தான் போகுது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவுமே தடை செய்யணும்னு பார்த்தாங்கன்னா அவங்களால செய்யவே முடியாது. நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பு கிடையாது. சரி, அதுக்கு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அதுதான் ஐயா, நீ இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும். நீட் தேர்வு ரத்து செய்யல. ஓகேங்களா? அவங்க ஆட்சியில என்னதான் நல்லா செஞ்சிருக்காங்கன்றத கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க. கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால திமுக செஞ்ச செயல்ல எதுவுமே வந்து கரெக்டா அவங்க பண்ணல. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் ஏடிஎம்கே சூஸ் பண்றேன்.